தினம் ஒரு தகவல், தினம் ஒரு ஞானம். ஓஷோ என்ன சொல்றாருன்னு சொன்னா, ஒரு முறைதான் கல் கோவிலுக்கு செல்கிறது, பிறகு அது கடவுளாக மாறிவிட்டது. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. ஆனால் மனிதன் எத்தனை முறை கோவிலுக்கு சென்றாலும் மனிதனாக மாறுவதில்லை. எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. இதுல இருந்து நமக்கு என்ன புரியணும் அப்படின்னு சொன்னா, கோவிலுக்கு போவது என்பது முக்கியம் கிடையாது. கோவிலுக்கு போய் குணங்கள் மாறுகிறதா? நமக்கு கோவிலுக்கு போறவங்க எல்லாரும் போறாங்க, ஏதோ ஒரு இந்த நோக்கம் அந்த நோக்கம், பிரார்த்தனைகள், கோரிக்கைகள், இதற்காகத்தான் செல்கிறார்கள். இது மனித தன்மை அல்ல, மனித நேயமும் அல்ல. கோவிலுக்கு போறீங்களா, உங்கள் கோரிக்கைகளை விட்டு விடுங்கள். ஏன்னா கோரிக்கைகள் என்பது நாம் பலி செய்ய வேண்டும். கோரிக்கைகள் தேவையில்லை, வேண்டுதல்கள் தேவையில்லை. அது எது வந்தாலும் ஏற்றுக்கொள்வோம். கண்டிப்பாக படைத்தவன் காப்பான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கட்டும். மனிதன் மனிதனாக இருக்க வேண்டும். ஏன்னு கேட்டா, ஏதோ ஒரு வேண்டுதல், ஏதோ ஒரு தேடல். இதுக்கு முன்னாடி ஒரு 50 வருஷங்களுக்கு முன்னாடிலாம் இவ்வளவு கோவில்கள்ல கூட்டமே இருந்ததில்லை. இப்ப ஏன் இவ்வளவு கூட்டம் அப்படின்னு சொன்னா, எவ்வளவு இருந்தாலும் போதவில்லை அப்படின்ற ஒரு மனம். இது வேணும், அது வேணும். அந்த சாமி கிட்ட போய் ஒரு ஃப்ரெண்ட்லியா உட்கார்ந்து அழகா உட்கார்ந்து பேசலாம். ஏன்னா அவங்களும் கிரேட் மாஸ்டர்ஸ், நம்மை போல் அவர்களும் இருந்து ஒரு கிரேட் மாஸ்டராக ஆனவர்கள். அதனால் நம்ம மனிதனாக இருப்போம். மனிதனாக இருப்பதற்கு கோவிலுக்கு போய் உட்கார்ந்து தியானம் செய்வோம். நிறைய பேருக்கு தியானத்தை பற்றி சொல்வோம். முதலில் சைவமாக மாறுவோம். இவ்வளோ விஷயங்கள் இருக்கும் பொழுது மனிதன் மனிதனாக இருக்க வேண்டும். இது எவ்வளவு நல்லா இருக்கு இல்லையா, அவரோட ஓஷோவோடது. அதனால் மனிதனாக வாழ்வோம், சைவமாக மாறுவோம், புத்தகங்கள் வாசிப்போம், தியானம் செய்வோம். தொடர்ந்து பிரமிட் எனர்ஜியை நம்ம உபயோகப்படுத்திக் கொள்வோம். நன்றி.